கோயிலுக்கு போலாம் எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே குத்து கல்லாட்ட உட்கார்ந்துருக்கீங்க. அங்க இந்நேரம் ஸ்தபதி நம்பூதிரின்னு எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. போலாம் போலாம். ஏன்ன கோயிலுக்கு போக வேணாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. எதுக்கு போயிட்டு வீட்டிலே இருந்துட்டு போலாம். என்ன தம்பி பேசுறீங்க? அது நம்ம கோவில். நாம போகலன்னா ஜமீனை கூப்பிட்டோம், அவர் வரல, நாமளே ஒரு முடிவெடுத்துடலான்னு அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்துரும். எப்பவுமே முடிவெடுக்கிற இடத்துல நாம இருக்கணும். அது அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தோம்னா ஜமீனுங்கிற பயம் போய் ஒரு அலட்சியம் வந்துரும். அதுக்கு நாம இடம் கொடுத்துடவே கூடாது. நீ சொல்றது என்னவோ சரிதான் அகிலா. ஆனா எனக்கு என்னமோ பிரச்சனைய தேடி நாமளே அங்க போக வேணான்னு தோணுது. துர்காங்கிற ஒரு பிரச்சனைய சரி பண்ணவே நமக்கு நேரம் போதல. இதுல ஊரு பிரச்சனைய எதுக்கு இழுத்து போட்டுட்டு போகணும்னு தோணுது. ஊர் பிரச்சனையா? அந்த கோவில்ல பாஸ்கர்னு நம்மால் ஒருத்தனை புலி அடிச்சு கொண்டு இருக்கு. அதுக்கு தோஷத்தை போக்கணும் தான் நம்பூதிரி ஸ்தபதின்னு எல்லாரும் வராங்க. நம்ம போகாம இருந்தா நல்லது இல்லப்பா. ஆனா அந்த நம்பூதிரி இருக்கானே, அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயே சுத்திட்டு திரியறான். என்ன கார்னர் பண்றதே அவன் நோக்கமா இருக்கு. அதனாலதான் கோயிலுக்கு போறதுக்கே யோசிக்கிறேன். அப்பா, அந்த நம்பூதிரியை பார்த்து பயப்படுறீங்களா? நான் எதுக்குடா அந்த ஆளை பார்த்து பயப்பட போறேன்? இல்லங்க, நம்பூதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனப்பவும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கம்பியில கை வச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. அது என்னன்னு கேட்டா நீங்களும் உங்க தம்பியும் எங்க கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க நம்பூதிரிய பார்த்து பயப்படுறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அக்கா, பெரியவர் தான் அதை பத்தி எதுவுமே கேட்க வேணான்னு சொல்றாருல. ஷோ விடுங்கக்கா. பெரியவருக்கு எப்ப தோணுதோ அப்பவே சொல்லட்டும். ஆனா பெரியவரே, நம்ம ஜமீனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, அதுக்காகவாவது நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும்.